friends, welcome to our channel Biology Review. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு முக்கியமான டாபிக் பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அது என்னன்னா இப்போ வந்து நம்ம ரீசெண்டா உங்களுக்கு எல்லாமே தெரியும் நம்மளுக்கு நீட்டோட யூஜி அந்த பேட்டர்ன் ஓகேயா எக்ஸாம் பேட்டர்ன் வந்து NTA ரிவைஸ் பண்ணிருக்காங்க. இந்த ரிவைஸ்ட் பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட் as a நீட் ஆஸ்பிரண்டா அவங்களுக்கு அது சாதகமா இருக்குமா இல்லைன்னா பாதகமா இருக்குமா அப்படிதான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன சேஞ்சஸ் அது உங்களுக்கு தெரிஞ்சதுதான் ஜஸ்ட் இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். ரெண்டு பேட்டர்ன்ல அவங்க வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஒன்று வந்து என்ன கொஸ்டின் ஸ்கீம்ல சேஞ்ச் பண்ணிருக்காங்க, இன்னொன்று வந்து எக்ஸாம் டியூரேஷன்ல சேஞ்ச் பண்ணிருக்காங்க. சரியா? இப்போ கொஸ்டின் ஸ்கீம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படி இப்போ 2024 வரை பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி ஓகே இதுல செக்ஷன் ஏ செக்ஷன் பி வந்து இன்க்ளூட் ஆயிருந்துச்சு. செக்ஷன் ஏல 35 கொஸ்டின்ஸ் இது வந்து கம்பல்சரி எல்லாருமே பண்ணணும். செக்ஷன் பில நம்மளுக்கு வந்து 15 கொஸ்டின் கொடுத்து அதுல 10 கொஸ்டின் அட்டென்ட் பண்ணணும். இதுல வந்து சாய்ஸ் இருந்துச்சு. சரியா? ஸோ இந்த 15 கொஸ்டின்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 10 கொஸ்டின் அட்டென்ட் பண்ணா போதும். ஸோ டோட்டலா 45 கொஸ்டின்ஸ். இப்பவும் 45 கொஸ்டின்ஸ் தான். அதாவது இந்த ரிவைஸ்டு பேட்டர்ன்லயும் நம்மளுக்கு கொஸ்டின் ஸ்கீம் வந்து 45 கொஸ்டின்ஸ் தான். பட் இது வந்து எப்படி இருக்கும்னா இந்த செக்ஷன் பில 15 கொடுத்து 10 எழுதுனாங்கல்ல அது கிடையாது. நமக்கு டோட்டலாவே என்னது டைரக்டாவே 45 கொஸ்டின்ஸ் அப்படியே இருக்கும். சரியா? ஸோ வந்து இதுதான் ரெண்டுக்கும் உள்ள மெயின் டிஃபரன்ஸ். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டியூரேஷன். இப்போ எக்ஸாம் டியூரேஷன் பார்க்கும்போது 2024ல நம்மளுக்கு 3 hours 20 minutes கொடுத்தாங்க. பட் இப்போ எப்படின்னா அவங்களோட அலாட்டட் டைம் வந்து நம்மளுக்கு 3 hours ஓகேயா? ஸோ வந்து இதுல என்ன இது வந்து நம்மளுக்கு வந்து இந்த பேட்டர்ன் நம்மளுக்கு வந்து சாதகமா இருக்குமா ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு நீட் ஆஸ்பிரண்ட்க்கு இது வந்து சாதகமா பாதகமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம வந்து கன்சல்ட் பண்ணும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது வந்து மோஸ்ட் ப்ராபபிலி இது வந்து சாதகமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இது ஏன் இது நம்ம சாதகமா இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இதுல ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் நம்ம எடுத்துக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் பாருங்க சாதகம் தான் ஓகே அது வந்து ஸ்டூடெண்ட் வந்து மென்டாலிட்டியில நீங்க அப்படியே நீங்க நம்ம மைண்ட்ல செட் பண்ணிக்கணும். ஓகே இந்த பேட்டர்ன் நமக்கு எப்பவுமே சாதகம். அது எப்படி? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவாய்ட் கன்ஃபியூஷன். ஓகே நம்மளுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு எக்ஸாம் நல்ல பேர் இருக்காங்க. அவங்களுக்கு என்னன்னா செக்ஷன் பிக்கு இப்போ வராங்க. அதுல 15 கொஸ்டின் கொடுத்துருக்கு 10 கொஸ்டின். ஸோ அவங்க 15 கொஸ்டின் என்ன பண்ணணும் ரீட் பண்ணணும். ஓகே ரீட் பண்ணி அதுல எது தெரிஞ்சு எது தெரியாம சிலது வந்து என்னது முன்ன பின்னா தெரிஞ்சது மாதிரி இருக்கும். இதை போடவா அதை போடவா ஏன்னா அங்க சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மாதிரியான டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். அவங்களுக்குள்ளேயே ஒரு வந்து கன்ஃபியூஷன். ஓகேயா? இந்த கன்ஃபியூஷன் நம்மளுக்கு வந்து எதை லீட் பண்ணணும்னா இப்போ பாருங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயாலஜி தான் அட்டென்ட் பண்றாங்க. இப்போ அட்டென்ட் பண்ணும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா அங்கேயே அவங்களுக்கு ஆப்போ வச்சிருவாங்க. ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் அசர்ஷன் பேட்டர்ன் அதாவது இன்கரெக்ட் கரெக்ட் அப்படின்னு சொல்லி அது கொஞ்சம் டைவர்ட்டடா கேட்பாங்க. ஓகேயா? அப்போ டீப்பா கேட்கும்போது அதுலயே திங்க் பண்ணி நம்மளுக்கு டைம் டியூரேஷன் என்னதாகும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாகும். நம்மளுக்கு கொடுத்த டைம்ல இருந்து நம்மளுக்கு வந்து என்னது அந்த டைமை நிறைய கன்சியூம் பண்ணும். டைம் நிறைய கன்சியூம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஸ்ட் கண்டிஷனில் போவாங்க. ஐயோ நம்மளுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு வந்து டைம் இல்லை. ஸோ வந்து அதை இப்படி நம்ம மேனேஜ் பண்ணணும் இப்படி வந்து டோட்டலாக ஒரு நர்வஸ்னஸ் கிரியேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருந்துச்சு. எப்படின்னா இந்த பேட்டர்னில் இதே மாதிரி இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 10 கொஸ்டின் எழுதணும். ஓகேயா? இப்போ அவங்க வந்து ஒரு 12 கொஸ்டின் அட்டென்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரண்ட்ல உள்ள 2 கொஸ்டினும் கரெக்டாக நம்மளுக்கு என்னது மிஸ்டேக் ஆயிடுச்சு. அதுவே லாஸ்ட்ல அந்த 11-12வது கொஸ்டின் நம்மளுக்கு கரெக்டா இருந்துச்சு. அப்படி இருந்துன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அந்த ஃபர்ஸ்ட் 10 கொஸ்டின்ஸ் தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க கன்சிடர் பண்ணுவாங்க. அடுத்த ரெண்டும் நம்மளுக்கு என்னதாகும் நம்மளுக்கு மிஸ் ஆயிடும். சரியா? ஸோ இதுல இருந்தே நம்மளுக்கு வந்து இது வந்து ஒரு கன்ஃபியூஸ்டு கண்டிஷன்லயே இருக்கும். சரியா? இந்த 15 கொடுத்து 10 கொஸ்டின். பட் இப்போ பாருங்க டைரக்டாவே உங்களுக்கு என்னது 45 கொஸ்டின்ஸ். ஸோ நீங்க ஒரு ஷார்ப்பா நீங்க என்ன பண்ணலாம் அட்டென்ட் பண்ணலாம். there is no deviation. அதாவது இந்த கொஸ்டின் அட்டென்ட் பண்ணணுமா இந்த கொஸ்டின் அட்டென்ட் பண்ணணுமா அப்படின்னு ஒரு எண்ணமே அங்க என்ன செய்யாது கிடையாது. நம்ம டைரக்டாவே என்ன பண்ணலாம் பண்றதுனால கான்ஃபிடென்ட்டா என்ன பண்ணலாம் நம்ம டைம் அலாட் பண்ணி ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம் சக்சீட் பண்ணலாம். சரியா? இப்போ அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இது நம்ம ஒரு கரெக்டான வேல நம்ம இதுதான் அட்டென்ட் பண்ணணும் இதுல வந்து ஆப்ஷனே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அது நம்மளுக்கு டைம் சேவிங் ப்ராசஸ் தான். சரியா? ஸோ நம்மளுக்கு வந்து எவ்வளவு டைம் நீங்க கன்சர்வ் பயாலஜில எவ்வளவு டைம் கன்சர்வ் பண்ணுவீங்களோ அது வந்து நம்மளுக்கு பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி அட்டென்ட் பண்றதுக்கு மோஸ்ட் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வந்து நம்மளுக்கு இந்த பேட்டர்ன் வந்து நீட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சாதனம் தான். எக்காரணத்தை கொண்டு இது வந்து பாதகமாக இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. அதாவது ஒரு கரெக்டான ஒரு
ஸ்டடி மைண்டோட நம்ம என்ன பண்ணலாம் 2025 நீட் எக்ஸாமை அட்டன் பண்ணி சக்சைட் ஆகலாம். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி ஏதோ ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். Until then, bye from Dr. D. Usha Arasil. Thank you.